Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கான ஒரு நல்ல பேக் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேக் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு எக் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஹேருக்கு எவ்வளோ எக் தேவையோ எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எக்கோட ஒயிட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக் ஒயிட்டை நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். இது ஸ்கேல்பில் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸ்கேல்பில் ஈவனாக எல்லா பிளேஸ்லேயும் இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இயர் சைடு, ஃபோர்ஹெட் சைடு எல்லாத்துலேயுமே இருக்கிற மாதிரி நல்லா ஈவனாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஸ்கேல்ப் மட்டும்தான் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ இந்த பேக் போடுறதுக்கு அவுரி பவுடர், அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ பவுடர், அப்புறம் கரிசலாங்கண்ணி பவுடர், வெள்ளை கரிசலாங்கண்ணி, அதுக்கப்புறம் ஆம்லா பவுடர், நெல்லிக்காய் பவுடர். இப்போ இந்த 4 பவுட்ரு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவு எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம பிளேட்டில் போட்டுட்டு, அப்புறம் இது கூட நம்ம கர்ட் ஆட் பண்ண போகிறோம். தயிர் ஆட் பண்ணி இப்போ இந்த பேக் நம்ம தலைக்கு அப்ளை பண்ணணும். உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த குவான்டிட்டி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த பேக் போடுறதுனால உங்கள் ஹேர் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் எக் போடுறதுனால அதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த அவுரி பவுடர் நீங்கள் போடுறதுனால உங்களுக்கு முடி எப்பொழுதுமே கருப்பாக இருக்கும். இளநரை உங்களுக்கு எதுவுமே வராது. இப்போ இது கூட நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவுரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறதுனால நல்லா பிளாக்காக இருக்கும் பேக்கு. இப்போ இதை நான் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம எக் ஸ்கேல்பில் மட்டும் தானே அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ இந்த பேக் ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷன் பண்ணி நான் இப்போ ஹேரில் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். எனக்கு ஒரு 1 இயர்லேயே நல்ல லென்த்தான ஹேர் வளர்கிறதுக்கு இந்த பேக் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பேர் லீவ்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு லீவ்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி பவுடர் ட்ரை பண்ணிக்கலாம். இலை கிடச்சிதுன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு அது கிடைக்காதனால நான் இதை ட்ரை பண்ணுறேன். இதுதான் நான் ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஹேர் ஃபாலும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்காது. இப்போ ஹேரில் ஃபுல்லாகவே எண்டு வரைக்கும் நம்ம பார்ட்டிஷன் பண்ணி நம்ம நல்லா இந்த பேக் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இதை ஒரு 2 hours அப்படி நம்ம ட்ரை பண்ணிடலாம். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ ஹேர் வாஷ் பண்ணனா உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். நீங்கள் ஷாம்பூ, சீயக்கா இந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணுவீங்க அது போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லாவே சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். நல்லா லென்த்தியான ஷார்ட் டைம்லேயே எனக்கு நல்லா லென்த்தியாக நல்லா ஹேர் வளர்கிறதுக்கு இந்த பேக் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னும் நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.